மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் பெற்றிருக்கு. ஒரு கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியில் பெஞ்ச் மார்க்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் எனக்கு இருக்கிற இப்போ ஒரு அந்த தீர்ப்பு வெளிவந்ததிலிருந்து இருக்கிற ஒரு சந்தேகம், முதலமைச்சர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் ஆயிட்டாரா? அந்த 10 மசோதாக்கள் வேந்தர் பதவியிலிருந்து எடுப்பதற்கான அது அல்ல. அந்த 10 மசோதாக்களும் வேந்தருடைய பவரை குறைப்பதற்காக தான். வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் நாமினேஷன் உள்பட அவருக்கு அதிகாரத்தை எடுப்பது தான் அது சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, இன்ஸ்பெக்ஷன்லாம் சம்மந்தப்பட்டது. ஸோ ஆளுநருடைய அதிகாரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டு அரசுக்கு அதிகாரங்கள் மாற்றப்பட இருக்கு. இதற்கு அடுத்தது இந்த வழக்கு ஆளுநர் அவருமே லீகலாக கொஞ்சம் கிளவராக ப்ளே பண்ணியிருந்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தப்போ 142 பயன்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போவே இருந்தது. ஏன்னா ஆளுநர் இரண்டாவது முறை அந்த மசோதா சட்டப்பேரவையிலிருந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது மணி பில்லாக மாறிடும், அதை அக்சன்ட் கொடுக்கறத தவிர உங்களுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்றதான் அப்போது சிஜே சொல்லியிருந்தார். ஆனால் இவர் இரண்டாவது முறை மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது மூலமாக அப்போ சொல்லப்பட்ட சட்ட விளக்கங்கள் என்னென்னா, குடியரசுத் தலைவர் ஒருவேளை இதை திருப்பி அனுப்புகிறார் அப்படின்னா மறுபடியும் அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஃப்ரெஷ் பில்லாக தான் சட்டப்பேரவை அதை மறுபடியும் நிறைவேற்றணும். அப்போ இந்த மணி பில் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ளே இது வராது. ஸோ ஆளுநரும் கொஞ்சம் கிளவராக இதை குடியரசுத் தலைவருக்கு தள்ளி விட்டுட்டார். அப்படி இது 142 பயன்படுத்தப்பட்ட உடனே சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது 142 பயன்படுத்த முடியுமா அப்படின்னு. இன்னும் இது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் இல்லை. இது சேலஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, இந்த இஷ்யூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் முதல் தடவையாக அசென்ட்டை கொடுக்காம நிறுத்தி வைக்கிறாரு. இந்த மசோதா மறுபடியும் ஏற்றி அனுப்புகிறாங்க தமிழக சட்டசபை 2வது தடவையாக. அதனால் அவருக்கு ஆப்ஷன் எதுவும் இல்லை. 2வது தடவை ஏற்றாமல் அனுப்பினால் அவருக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாததுனால அவர் அதை பியாண்ட் அவர் கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்காத பவர் அவர் எக்ஸசைஸ் பண்ணது. அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது. குடியரசுத் தலைவர் அந்த பில்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணது. 7 பில்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பில்ஸை இன்னி வரைக்கும் அதோடய ஃபேட்டே என்னன்னு தெரியல. ஒரு பில் அசென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் ஆஃப் பவர் கூட கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்படாத ஒரு பவர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணதுனால இது எல்லாமே நீக்கிறவு செய்து ரத்து செய்து இந்த பில்ஸை டீம் டு ஆஃப் கிராண்ட் அசென்ட்னு ஆர்டிகல் 142ல் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வழக்கில் ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணணும், எப்போவுமே யூஸ் பண்ணணும். இந்த வழக்கில் கவர்னர் இவ்வளோ வருடங்களாக 3 வருடங்களாக இந்த பில்லை அவர் டிலே பண்ணி 2 வருடங்களாக நீதிமன்றத்திலே நாங்கள் இந்த வழக்குக்காக சுற்றிட்டே வரோம். அதனால் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் இந்த மசோதாக்கள் மேலே நீதிமன்றமே டீம் டு ஹாவ் கிராண்டட் அசென்ட்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த 142 பவர்ஸு நாங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கோம். அதை அந்த நேரத்தில் அட்டார்னி ஜெனரல் அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. அவர் சொன்னதெல்லாம் என்னால் பில்லை அசென்ட்டு கொடுக்காம நிறுத்தி வைத்தால் நீங்கள் ரீஎனாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒரிஜினல் பில்லை அனுப்பி வைக்கவில்லை. அதுதான் அவருடைய வாதமே. அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை சார், இப்போது தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 142 இதில் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் மத்திய அரசு தரப்புல எழுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் தனியாக மென்ஷன் பண்ணுங்கள், தனி கேஸ் மாதிரி விசாரிக்கிறோம் அப்படின்னு தான் பெஞ்ச் சொன்னதாக தகவல். அந்த மாதிரிலாம் இல்லைங்க, தவறான தகவலுங்க. 142ல் இந்த உத்தரவு போட்டிருக்கோன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு சொல்லணும்னு அட்டார்னி ஜெனரல் சொல்கிறாரு. இந்த வழக்கு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டே சொன்ன பிறகு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போதே 142ல் தான் இந்த ரிலீஃபே கேட்குறோம். 142ல் நாங்கள் ரிலீஃப் என்ன கேட்குறோன்னா எழுத்து மூலியமாகவும் கொடுத்துருக்கோம் அந்த ஆர்குமெண்ட்ஸை. அந்த 142ல் ஏன் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் போய் அவங்க செஞ்சதெல்லாம் தவறுன்னு சொல்லி நீக்கிறவு செய்து மறுபடியும் கவர்னரை டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவர் அந்த உத்தரவை மதிக்க மாட்டார். அவர் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல் 361 இருக்குது, அதனால் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லுவார். மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வரணும்.
அப்போ நீங்கள் கொடுக்குற டிக்ளரேஷனை இப்போ கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்டோம். இதில் இன்னும் இருக்கிற இன்னொரு சந்தேகம், கான்ஸ்டியூஷன் வந்து ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேஷன், லெஜிஸ்லேஷன் இந்த 3க்கான வரையறைகளை வந்து தெளிவாக இருக்குது. பார்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே அனுமதி கொடுத்தது அப்படின்றது வந்து இந்த பார்டர்ஸை மீறின மாதிரி ஆகாதா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் அதுதான் பியூட்டி ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். நீங்கள் ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்கன் வந்து எழுந்திருக்கணும். இதுதான் அந்த பவரை வந்து பரவலாக வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஒரு டோரை க்ளோஸ் ஆனால் இன்னொரு டோரு திறக்கும், ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். இதில் வந்து ஆளுநர் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்தோடு அவரை வந்து செய்யாமல் இருந்திருக்கார். ஒரு பில்லுன்னா என்னங்க? ஒரு பில் வந்து மக்களுடைய எண்ணங்கள்ங்க, எக்ஸ்ப்ரெஷன். மக்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு சட்டசபையில் 234 லெஜிஸ்லேட்டர் உட்காந்துட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்பும்போது ஒரு மக்கள் எண்ணங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசனுடைய எண்ணங்களை வந்து ஆளுநர் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து உடனே அதை பில்லை பாஸ் பண்ணணும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் வந்து நடக்கும்போது டிபேட்ஸ்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்? 3 வருடங்கள் அதை பெண்டிங்கில் வைத்து நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த கேஸை முறியடிக்கணுன்றதுக்காக, இன்ஃப்ராக்சர்ஸ் பண்ணுறதுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து பஞ்சாப் கவர்னர் கேஸ் வந்தது இடையில. அதில் வந்து 2வது தடவை வந்தால் நீங்கள் அசென்ட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு, லெட்டரும் எழுதுகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வந்து ஓவர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நீதிமன்றம் கடுமையான சொற்களில் இந்த வழக்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆகவே வந்து இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் டெசிஷன், பாத் பிரேக்கிங் டெசிஷன். இல்லை சார், இப்போது நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் எப்போவுமே வந்து லெஜிஸ்லேஷன்லேயோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ்லேயோ வந்து நீதிமன்றத்தினுடைய தலையீடு பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை. நாடாளுமன்றம், சட்டமன்றம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டது. அவங்களுக்கு தான் வந்து பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் இந்தியாவில் வந்து பல காலமாக பேசப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நமக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தில் நீதித்துறையினுடைய அதிகாரத்தை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது வந்து ஃப்யூச்சரில் நமக்கே பாதிப்பாக மாறாதா? அதாவதுங்க, நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதிலே சொல்லிட்டேன். ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்கன் ரைஸ் ஆகும். அதுதான் பரவலான பவர். நீங்கள் வந்து இந்த கேஸே எடுத்துக்கங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிறாங்க பில்லை, நீங்கள் தூக்கி வச்சிட்ருக்கீங்க 3 வருஷத்துக்கு. அவங்களுக்கு இருக்கிறதே 5 வருஷம். அப்போ வந்து இந்த பில் அவ்வளோதானா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் ஒரு முட்டு சந்து கொண்டு போய் விடுன்னு சொல்கிறீங்க. அது தவறுங்க. உங்களுடைய எண்ணமே தவறு. அந்த மாதிரி இல்லை. அந்த ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ஆர்கன் ஒர்க் ஆகணுன்றது தான் கான்ஸ்டியூஷன் எண்ணமே. அது கான்ஸ்டியூஷன் எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் 1903 வருடத்துக்கு முன்னாடி இது ஏற்றப்பட்ட இந்த பில்ஸை வந்து நீங்கள் வந்து நாங்கள் அந்த வழக்கு போடும்போது அப்போயே 3 வருடம் ஆகிவிட்டது. நீதிமன்றத்துக்கு சென்று 2 வருடம் ஆகிடுது. மறுபடியும் நீங்கள் வந்து செட்டசைட் பண்ணி அவருக்கு அனுப்புனா எப்போ தான் அவர் அசென்ட் கொடுப்பாரு? நீங்கள் பேரறிவாளன் கேஸ் எடுத்துக்கங்க. நீங்கள் கொண்டாடினீங்களே, நீதிமன்றத்தை கொண்டாடினீங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் கொண்டாடினீங்க? ஒரு கவர்னர் வந்து அந்த சிறைக்கதவை திறக்க மாட்டேன், அவர் வந்து நான் சைன் பண்ண மாட்டேன், ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸை சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரை அடம்பிடிக்கும் போது நீதிமன்றத்துக்கு சென்று தானே பேரறிவாளன் கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியது அந்த வழக்கில்? நீங்கள் கையெழுத்து போடலன்னா நான் சிறை கதவை திறந்து விடுகிறேன், நீங்கள் சுதந்திர பறவையாக நீங்கள் செல்லுங்கள்னு சொல்லிச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டாடினீங்களா இல்லையா? ஆகவே வந்து இதுதாங்க கான்ஸ்டிடியூஷன். இது வந்து உங்களுடைய உரிமை, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து அடங்கியிருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து அத்துமீறல்னு யாராவது சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப சாரிங்க, நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் சரியாக படிக்கலைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த பவர்ஸை அந்த மாதிரி அந்த நேரத்தில் யூஸ் பண்ணலன்னா இது அதிகார துஷ்பிரயோகம் ஆகிடும். இந்த மாதிரி வந்து எண்ணத்தோட கான்ஸ்டிடியூஷன் யாருமே வந்து கொண்டு வரல. கவர்னர் வந்து அவர் எப்போவுமே எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் நடக்கணும்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து தன்னிச்சையாக யாரை கேட்டு வித்தோல் பண்ணீங்க? தன்னிச்சையாக யாரை கேட்டு 2வது தடவை அனுப்பிச்சிங்க, முதல் தடவை திருப்பினீங்க? தன்னிச்சையாக யாரை கேட்டு நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிங்க? தன்னிச்சையாக நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் குடியரசுத் தலைவர் இந்த பில்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணோன்னு சொல்கிறீங்களே, எங்கே இருக்குது உங்கள் பவர்? உங்களுக்கு யாருக்கு அவ்வளோ பவர் உங்கள்கிட்ட கொடுத்தது? இதுதான் நீதிமன்றத்தில் நாங்கள் எழுப்பிய கேள்விகள். ஆகவே நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த நீதிமன்றம் வந்து கொடுத்துச்சு, அது எதனால் வந்தது?
நீங்கள் அந்த ஃபேக்ட்ஸை பார்க்கணும். அந்த ஃபேக்ட்ஸில் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் கேஸில் இதுதான் தீர்வு, கடைசியான ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பண்ணணும், ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சு. மறுபடியும் வந்து நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பில்லை சுற்றி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து சாரி, கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இல்லை சார், எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட், இந்த கேஸ், இந்த ஜட்மெண்ட்டை வந்து நான் நான் ஐம் நாட் மச் எக்ஸ்பர்ட் இன் கான்ஸ்டியூஷன். ஆனால் கேசவானந்த பாரதி கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ், அதுக்கு பிறகு வந்து இந்த வழக்கு அந்த வரிசையில் வைக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு. ஆனால் முந்தைய 2 வழக்குகளும் வந்து அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பு. அதே வேல்யூ வந்து இந்த அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு இருக்கா? பேரறிவாளன் கேஸில் யார் திறந்து விட்டது சிறைச்சாலை? இல்லை சார், அது முடிஞ்சது. அந்த இருங்க, இல்லை எனக்கு சந்தேகம். 2 ஜட்ஜுக்கு தாங்க. இதுவும் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு தாங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கோர்ட் ஆல்வேஸுங்க. இட்ஸ் அ சுப்ரீம் கோர்ட்டுங்க. வாட் இஸ் த நியூ கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் தட் ஹஸ் அரைஸ்ன்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அது தீர்வுகள் காணப்பட்டு இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கவர்னர் வந்து இப்படியும் கால தாமதம் ஏற்படுத்தி இழுத்தடிச்சு அவர் டிலே பண்ணதுனால தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க, டிக்ளரேஷன் கொடுத்துட்றாங்க. 2வது டைம்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேயே வந்து டைம்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது, ஆமாம் 1935 ஆக்டில் கான்ஸ்டியூஷன் வரும்போது என்ன நினச்சார்கள்னா, அம்பேத்கர் அவர்கள் கூட டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏங்க ஒரு 30 நாள் டைம் கொடுக்கணும், அந்த 30 நாள் அதிகமாச்சே, அந்த ஃபைலை கட்டி போட்டுட்டு தூங்குவாங்களே, அதை பின்னாடி எதுக்கு வந்து அரசாங்கம் போகணும், உடனடியாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோன்னு சொல்லி நீங்கள் ஆர்டிகல் 200 பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இவங்க செய்தார்களா? நீங்கள் ஏன் அதை கேள்வி கேட்க மாட்டீங்க? ஸோ அதனால தான் இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அவங்க செய்யாதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கவர்னர்லாம் எங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது, எவ்வளோ நாள் வேணால் நாங்கள் வந்து இந்த ஆர்டிகல் 200 வைத்து கொண்டு விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தயவு கூர்ந்து இனிமேல்ட்டு அதை விளையாட முடியாதுங்க, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணுன்றது நீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருக்கு. சார், இப்போது ஒரு விவகாரத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா லெஜிஸ்லேஷன் வந்து அதை மாற்றிருக்கு. நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்னு பார்த்தா சிஇசி அப்பாயின்மெண்ட் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்தினுடைய சட்டத்தின் மூலமாக மாற்றப்பட்டது. அதே மாதிரி டெல்லிக்கான அந்த தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லுது, முதலமைச்சருக்கு அதிக அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னப்போ இல்லை, துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றம் வந்து ஒரு விஷயத்தை மாற்றினாங்க. இந்த விஷயம் வந்து மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா நாடாளுமன்றத்தால்? அதாவதுங்க, இதில் வந்து நான் சொல்லணும்னா உங்களுக்கு 2 விஷயங்க. பில்ஸ் சம்மந்தமாக பட்டு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், கவர்னருடைய கான்டக்டை பற்றி வந்திருக்கோம். ஸோ 2மே வந்து கவர்னர் வந்து கான்டக்டை வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார், சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு நரேட் பண்ணிட்டேன். செந்தில் பாலாஜி டிஸ்மிஸல் உள்பட அவர் வந்து மினிஸ்டராக இருக்கார், காலையில் எழுதுறாரு டிஸ்மிஸ்டுன்றாரு, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணுறாரு, ஓவர் நைட்டில் எல்லாம் முடிஞ்சது. அதே போல் திரு பொன்முடி அவர்கள் அவருடைய பதவி பிரமாணம் வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க கேட்கல, நீதிமன்றத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி நீதிமன்றமே ஸ்டே கொடுத்துட்டாங்க, உச்ச நீதிமன்றமே ஸ்டே கொடுத்தது, இவர் வந்து பதவி பிரமாணம் செய்ய மறுக்கிறார் அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நான் பார்க்குவா 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி மறுநாள் இவரே கூப்பிட்டு கொடுத்தார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவருடைய கான்டாக்ட்லாம் அந்த கேஸில் ரெக்கார்டாக இருக்குது, எல்லாமே நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட் வந்து ஒரு கவர்னருக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலன்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கு இந்த பில்ஸ் எல்லாம் வந்து டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லி நீதிமன்றமே ஒரு கன்க்ளூஷன் வந்து பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து இந்த டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன அரசாங்கம் வந்து தவறு கண்டுபிடித்து விட்டது. நான் என்ன கேட்குறேன்னா, லெஜிஸ்லேஷன் வந்து ஒரு நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்டை அப்செட் பண்ணுற மாதிரி எழுத முடியாது, லெஜிஸ்லேஷன் பண்ண முடியாதுங்க. செப்பரேஷன் ஆஃப் பவரில் ஆர்டிகல் 50ல் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன் நான் உங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர் சொல்லும் போது பர்டிகுலர்லி ஜுடிஷியரி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்செட் பண்ணுற மாதிரி வந்து நல்லிஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் சட்டம் கொண்டு வர முடியாதுங்க. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய பேசிஸை நீக்கிறவு பண்ணுற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரலாம், இது சட்டம் கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் பெண்டிங்காக இருக்குது.
அது நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் வந்து உட்காந்துட்டு இதை பற்றி டிபேட் பண்ண முடியாது. சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இதில் என்ன சட்டம் கொண்டு வரலாம் நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஆளுநருக்கு டைம் லிமிட்டே வேணாம்னு சொன்னாங்கன்னா மக்கள் ஒத்துக்குவாங்களா? நான் கேட்குறேங்க. சட்டம் கொண்டு வராங்க, உங்கள் பிரகாரமே நான் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சட்டமே வந்து என்ன சட்டம் கொண்டு வரீங்க? ஆளுநர் இஷ்டத்துக்கு எவ்வளோ நாள் வேணால் உட்காந்துடலாம். அதனால் அப்போ டைம் லிமிட் கொண்டு வருவாங்களே. நீதிமன்றம் சொன்ன டைம் லிமிட் 30 நாட்கள் 3 மாதத்துக்கு பதிலாக 20 நாட்கள் கூட சொல்லலாம், இல்லை 35 நாட்கள் சொல்லலாம். ஆனால் நாட்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆகுதுல்ல. ஆகவே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த மாட்டில் எனக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து இதை ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு நாடாளுமன்றம் அவ்வளோ கொடூரமாக இயங்காது என்று நான் நினைக்கிறேன். சார், அப்பார்ட் ஃப்ரம் லீகல் நம்ம பொலிட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா, கவர்னர் போஸ்ட் உருவாக்கப்பட்டதே இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஒரு ஏஜெண்டாக தான் வந்து இங்கே கிரியேட் பண்ணப்பட்டது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் வந்து பிரிஜேஸ்வர் பட்டேல் நினைக்கிறேன், அவர் வந்து இதை ப்ரொப்போஸ் பண்ணும்போது, இப்போ இருக்கிற கவர்னர் பதவி அந்த மெத்தட் அவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறார். பண்ணும்போதே வந்து கவர்னர் மாநில தலைநகரங்களில் யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஏஜென்ட் இல்லைனா ஏஜென்சியாக வந்து செயல்படுவார் அப்படின்னு தான் அவங்க கொண்டு வராங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஆர்.என். ரவி அப்படிங்கிற தனிப்பட்ட நபருக்கு எதிராக இல்லை, தமிழ்நாடு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மட்டும் இல்லை, மத்திய அரசுக்கு எதிரான தீர்ப்பு தான் இது. மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக அவர், மத்திய அரசினுடைய ஏஜெண்டாக தான் ஆளுநர் இங்கே செயல்படுறார். அப்படிங்கும்போது மத்திய அரசுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை நம்ம வாங்கியிருக்கிறோம். இன்னும் இது காலகாலத்துக்கும் ரெஃபர் பண்ண வேண்டிய ஒரு கேஸாக, இனி எந்த விஷயம் இது கோர்ட்டுக்கு போனாலும், எந்த மசோதாவை யார் நிறைவேற்றி எந்த மாநிலத்துக்கு அனுப்புனாலும் இதை வந்து ரெஃபர் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் வந்து இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த அப்சர்வேஷன் வந்து நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரெஃபர் பண்ண போகிறாங்க. இப்படி ஒரு விஷயத்துக்கு எதிராக மத்திய அரசு ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளாக வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க. டெல்லி வந்து எப்படி செயல்படும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நேரடி சாட்சி. நாங்களாம் இங்கேருந்து பார்த்தவங்க, நீங்கள் நேரடி சாட்சி. அப்படிங்கும்போது இது உங்களுக்கு தோணலை அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதுக்காக உச்சநீதிமன்றத்தை நான் தலைவணங்குறேங்க. அவங்க இந்த போட்ட உத்தரவு ஒரு மகத்தான தீர்ப்பு, எனக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தீர்ப்பு. அது மட்டும் இல்லை, மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய அதிகாரம், இறையாண்மை, சட்டமன்ற இறையாண்மை, இதுக்காக எங்களுடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அதை வந்து பறைசாற்றியிருக்கார். அதற்காகவும் அவருக்கு நான் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். நானும் அதில் இருந்தேன், அந்த வழக்கில் ஆர்கியூ பண்ண இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சென்று பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துங்க, நீங்கள் சொன்ன பிரகாரம் எல்லா மாநிலத்தையும் கட்டுப்படுத்தும், எல்லா கவர்னர்களையும் கட்டுப்படுத்தும். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளியராக கவர்னருடைய ஃபங்க்ஷன்ஸை சொல்கிறாங்க. கவர்னர் வந்து இனி எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கவர்னர் வந்து இப்படிலாம் நடந்துக்கணும், இந்த இது பில்ஸு வந்தால் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடாக இருக்கணும், ஒரு பிரிட்ஜாக இருக்கணும். நீங்களே சொன்னீங்க ஏஜெண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது, அவங்க வந்து ஒரு நியமன பதவியில் தான் இருக்காங்க. ஆகவே இது போன்ற ஒரு கோர்ட் வந்து இந்த வழக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கேசவானந்த பாரதிக்கு அப்புறம் பிறகு எஸ்ஆர் பொம்மை கேஸ் பிறகு மிகவும் போற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையான இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த காலகட்டத்திலே வந்திருக்கிறத வந்து ஃபார் ஆல் டைம்ஸ் இதை ரெஃபர் பண்ணுவாங்க. இதுக்காக வந்து பாராளுமன்றத்தில் ஒன்றிய அரசு ஏதாவது கொண்டு வந்தால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்பார்களாக எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இது ஒரு திமுகவினுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது வந்து இங்கே கவர்னர் பதவியே வேண்டாம் அப்படின்றது தான். இந்த தீர்ப்பு வந்து எனக்கு ஒரு மாநில சுயாட்சியினுடைய வரலாறை பார்த்த வகையிலும் இந்தியாவை வந்து அது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலும் ஒரு குவாசி ஃபெடரலாக தான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இது உண்மையான ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நோக்கி நகர்த்துறதுக்கு இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? கூட்டாட்சி, இந்த கோஆப்டிவ் ஃபெடரலிசம் நீங்கள் சொல்கிறது, அந்த ஃபெடரலிசத்தில் ஒரு தூண்களை தகர்த்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து மாநிலத்துக்குள்ள அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது டேம் சேஃப்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த டேம்ஸ்லாம் எங்கே கட்டுறாங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே தான் கட்டுறது தான். இன்டர்ஸ்டேட் வாட்டர்ன்றது வேறு விஷயம். என்னுடைய தண்ணீர் வந்து என்னுடைய மாநிலத்திற்குள் வந்தால் அதை தேக்கி வைப்பதற்காக, கட்டுவதற்காக அணைகள், இந்த பவர் வந்து மாநிலத்துக்கு தான் உள்ளது. இது வந்து இஃப் ஐம் நாட் ராங் என்ட்ரி 18 வரும், லிஸ்ட் 2 வரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் போய் ஒரு சட்டத்தை ஏற்றி இன்றைக்கி வந்து டேம் சேஃப்டி ஆக்ட்னு மாநிலத்துக்கு உள்ள உரிமையில் உள்ளே வந்துட்டாங்க.
நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்டிவ் சொசைட்டிஸ்க்கே ஒரு சட்டம் 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டிலையும் இவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எஜுகேஷன் எடுத்துங்க, கல்வியை எடுத்துங்க, சுகாதாரம் எடுத்துங்க, எல்லாமே இவங்க வந்து கம்ப்ளீட்டாக கைப்பற்றி எப்போதும் போல் இவங்க வந்து இன்னவோ வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க. அது ஒரு விஷயம். இவங்க தான் எப்பொழுதுமே கவர்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த தேர்தலில் நிச்சயமாக வந்து மாறிட்டே கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி இப்போ கூட இந்த பிஜேபி அரசுக்கு வந்து பெரும்பான்மை கிடையாது. ஸோ ஆகவே இந்த கோஆப்டிவ் ஃபெடரலிசமை வந்து எப்படியாவது உடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் சொன்ன படி நிச்சயமாக வந்து இந்த கோஆப்டிவ் ஃபெடரலிசமை அசர்ட் பண்ணுற மாதிரி மாநிலத்துக்கு ஒரு சுயாட்சி இருக்குது, இறையாண்மை இருக்குது. ஒரு சட்டசபைனா அதுக்கு ஒரு இறையாண்மை, சாவரின் பவர்ஸ் இருக்குது. ஒரு சட்டத்தை கொண்டு வரோம், சாவரின் பவர் கொண்டு வந்துட்டு அதை வந்து சட்டமாக செயல்படுத்தும் போது அதே மாதிரி தானே நாடாளுமன்றத்துக்கும் அந்த பவர் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பவரை டைல்யூட் பண்ணுற மாதிரி கவர்னரை ஏஜெண்ட்டாக போட்டுட்டு தூங்குற மாதிரி செய்கிறதும், ஆர்ம் ட்விஸ்டிங் மெத்தட் பண்ணுறதும் நிச்சயமாக இது ஒரு கோஆப்டிவ் ஃபெடரலிசத்துக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த தீர்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக வந்து திமுக உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்கு. வக்ஃப் மசோதா. இந்த வக்ஃப் பில் வந்து ஓட்டெடுப்பு நடக்க அந்த விவாதத்தப்போ மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் கேரளாவில் இதை எதிர்த்து சட்டப்பேரவை வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. நாளைக்கு ராஜ்யசபாவிலையும் இந்த மசோதா பாஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய தீர்மானம் வந்து அரபிக்கடலில் எரியப்படும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி முதல் மாநிலமாக கேரளா தான் வந்து அதை அடாப்ட் பண்ண மாதிரியான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மத்திய அரசினுடைய மசோதாவை மீறி செயல்படுவதற்கு மாநில அரசுக்கு இதில் அதிகாரம் இருக்கா வக்ஃப் விஷயத்தில்? வக்ஃப் விஷயத்தில்ங்க இந்த லிஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்டுங்க. லிஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்னும் போது மாநிலமும் வந்து அதுக்கு நேர் எதிராக சட்டம் கொண்டு வரலாம். இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துக்குங்க. குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குங்க. இந்தியா பூராவும் ஒரு சட்டம். நீங்கள் வந்து மிருகங்களை வைத்து வந்து நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, பந்தயங்கள் நடத்தக்கூடாது, எல்லாம் இருக்குது. நிறைய பொருளாக பயன்படுத்த காட்சி பொருளாக பயன்படுத்தக்கூடாது, நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்லாம் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு அது ஒரு செலிப்ரேட்டட் ஒரு ஈவெண்ட். அது இல்லைன்னா நம்ம தமிழகமே ஒரு ஜனவரியில் இது பண்ண மாதிரியே இருக்காது. பொங்கல் கொண்டாடிட்டு அடுத்தது அதை நீதிமன்றம் தடை செய்தது. அப்போ தமிழகமே கொதித்தெழுந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்லிமெண்ட்ரி ஆக்டுக்கு எதிராக ஒரு மாநிலம் சட்டம் ஏற்ற முடியும். ஆர்டிகல் 254 பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா அதோடைய சாராம்சமே என்னென்னா, ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற சட்டம் அதில் வந்து இதுவாக ஃபோர்ஸபுளாக இருக்கும் பொழுது நேர் எதிராக இன்னொரு சட்டம் ஏற்றி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் அந்த மாநிலத்துக்கு அந்த சட்டம் வந்து பாராளுமன்ற சட்டம் பொருந்தாது. ஆனால் அந்த மாநிலத்துடைய சட்டம் மட்டும்தான் பொருந்தும். அதன்படி இன்னைக்கு வந்து இந்த சட்டத்தை வந்து ஜல்லிக்கட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த நீட்டு கூட எடுத்துக்கோங்க. 2007 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்தியா பூராவும் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் இவர் வந்து 2007 ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதன்படி நீங்கள் வந்து +2 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணாலே போதும், அதை வச்சு மார்க்கை வச்சு நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கலாம், நார்மலைசேஷன் மெத்தடுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் அனுமதியோடு வந்ததுனால அந்த சட்டத்தினால் தமிழகத்தில் 2017 வரைக்கும் அந்த நீட்டே உள்ளே வரலை. அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் கொண்டு வந்தாங்க, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வக்ஃப் ஆக்ட் வந்து ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. அதனால் இந்த அதிகாரத்தை வந்து அதிகாரம் இருக்கிறது அவங்க அதை மீன் பண்ணி தான் இந்த கேரளாவில் அது சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து நீங்களே கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. நீட் விவகாரத்துலேயும் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீட் விவகாரம் வந்து அந்த வழக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. 2013 அல்டமாஸ் கபீர் பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. 2015-16 வந்து தவே பெஞ்ச் வந்து இது திருப்பி எடுத்து இல்லை நீட் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து இதில் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூட திமுக முன்னெடுக்க எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி வந்து அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு, அதை
நடத்துறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கான அழுத்தங்களை கொடுத்து அது வழக்கு நடத்தி தான் வந்து நம்ம விலக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து ஒரு மூல வழக்கு அங்கே நிலுவையில் இருக்கா நீட் தொடர்பா? இப்போ முந்தைய வழக்குகள் நீங்கள் சொல்கிற அல்டமாஸ் கபீர்லாம் அது எப்போன்னா ரெகுலேஷன்ஸ் இருந்ததுங்க. 2010 ரெகுலேஷன்ஸ் வந்ததுங்க. அப்போ இந்தியன் மெடிக்கல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1963ன்னு ஒரு சட்டம் இருந்ததுங்க. அந்த சட்டத்தில் வந்து ரெகுலேஷன்ஸை பயன்படுத்தி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. தலைவர் கலைஞர் 2010 என்ன பண்ணாருங்கன்னா, முதலமைச்சராக இருக்கும்பொழுது என்னை அழைத்து, நான் அப்போ வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தேன் நான், இதை வந்து ஸ்டே வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் நீதிமன்றத்துக்கு சென்று ஸ்டே வாங்கினேன். உயர்நீதிமன்றத்தில். ஆமாம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கினோம். அந்த ஸ்டேனால தான் அந்த நீட்டே நடக்கலை. அது வந்து அல்டமாஸ் கபீர் பெஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு அந்த ரெகுலேஷனை குவாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் ரிட்டையர் ஆகி போன பிறகு அனில் தவே அதில் ஒன் ஆஃப் தி டிசெண்டிங் ஜட்மெண்ட் கொடுத்தவர் உட்கார்ந்து அவர் ரீகால் பண்ணார், ஜட்மெண்ட்டை ரீகால் பண்ணார். அதுக்குள்ளே என்ன பண்ணாருன்னா, செக்ஷன் 10D கொண்டு வந்தாங்க. 10D கொண்டு வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை அமெண்ட் பண்ணி 2016 அமெண்ட் பண்ணாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் 1 வருஷம் எக்ஸாம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் அந்த நீட்டு 2017 வரைக்கும் வரலை. நம்ம ஒரு சட்டம் வச்சுருந்தோம், ரெண்டாவது அந்த புது சட்டத்தை கொண்டு வந்துட்டு 2017 வரல. அதன் பிறகு வந்து இந்த நீட்டை வந்து அதை கொடுக்குற அந்த சட்டத்தை வந்து ரிப்பீல் பண்ணிவிட்டு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்னு 2019 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் செக்ஷன் 14 பிரகாரம் நீட் நடத்தப்பட்டது. அந்த செக்ஷன் 14 எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு சூட்டாக போட்டிருக்காங்க. அந்த சட்டம் செல்லாது, ரத்து பண்ண வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போது இருக்க இஷ்யூ என்னென்னா, அந்த நீட் விலக்கு மசோதா மாநிலத்தில் நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பாராளுமன்ற சட்டத்துக்கு எதிராக நேர்மாறாக பணம் ஏற்றலாம். அதுக்காக தான் இப்போ அந்த எக்ஸாம்ஷன் கேட்டு இப்போது ஏற்றப்பட்ட சட்டம் வந்து பிரசிடெண்ட் வந்து அதை மறுத்துருக்காங்க. அதை எதிர்த்து இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யலான்னு நேற்றுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. அந்த நம்ம 2019 ஆக்டை எதிர்த்து ஜூலை 2023 ஒரு வழக்கு போட்டிருக்கிறோம். இப்போது குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புனதுக்கு எதிராக ஒரு வழக்கு வந்து நம்ம போடுவோம் செப்பரேட்டாக. தட் மீன்ஸ் வந்து இது மத்திய அரசுக்கு எதிராக தொடுக்க போகிற வழக்கு. ஆமாம். இதில் நமக்கு லீகல் வாய்ப்புகள், சட்ட ரீதியான வாய்ப்புகள் எவ்வளோ சார் இருக்குது? ஏன்னா ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்தில் 2 பேருமே முடிவெடுக்க முடியும். நாடாளுமன்றம் முடிவெடுக்க முடியும், மாநில சட்டப்பேரவை முடிவெடுக்க முடியும். ஆனால் அதில் வந்து கிளாஷ் வருது, 2 பேரும் வேறு முடிவு எடுக்கிறாங்கன்னா நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்துக்கு தான் வந்து வேல்யூ அதிகம் அப்படின்றதான் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு லீகலாக இருக்கிற வாய்ப்புகள் என்ன இந்த விஷயத்தில்? அதாவதுங்க, ஜஸ்டிஸபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த விஷயங்கள் சம்மந்தமாக, ஏன்னா இப்போ வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் நம்ம உட்காந்துட்டு அதை டிபேட் பண்ணுறது நல்லாவும் இருக்காது. இஸ் ஜஸ்டிஸபிள். ஸோ அதனால் பொறுத்திருந்து பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். சார், இது வந்து நமக்கு பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து மத்தியில் ஆட்சி மாற்றம் நடக்குது, திமுக கூட்டணியில் ஒரு ஆட்சி நடக்கல, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய குரலை கேட்கிற ஒரு ஆட்சி அங்கே அமையுதுன்னா நீட் இங்கே அபாலிஷ் ஆயிரும். இது வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிற சான்ஸ். இதை தாண்டி லீகலாக ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்றத என்னுடைய டவுட். இப்போ அதுதான் சொன்னேன்னா, இட் இஸ் ஜஸ்டிஸபிள். அதாவது ஒரு கவர்னரோ அல்லது ஒரு குடியரசுத் தலைவரோ ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைத்தால் அது ஜஸ்டிஸபிள்னு சொல்லி நீதிமன்றம் எங்களுடைய இப்போ நேற்று முந்தானேக்கு வந்து தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க. அதனால் அதுதாங்க சொல்கிறேன். நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து முட்டு சந்துக்கு அழைத்து செல்லாதுங்க. நிச்சயமாக ரெமெடிஸ் இருக்குங்க, ஒரு வழி எங்கேயாவது இருக்குங்க. அதுதாங்க அவ்வளோ வருஷமாக 1950 வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடாப்ட் பண்ணிவிட்டு இன்னி வரைக்கும் அதை ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, இட்ஸ் லிவிங் ஆர்கன் சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து முடிந்து விட்டது, கதை முடிந்து விட்டது நீங்கள் சொல்ல முடியாது. அதற்கு வந்து இட்ஸ் அ லா இஸ் க்ரோயிங்க, சம்திங் ஃப்ளெக்சிபிள். 1960 என்ன இருந்தது ரைட்ஸு? கேசவானந்த பாரதிக்கு முன்னாடி இருந்தது என்ன வந்தது? ஏக கோபாலன் கேஸில் என்ன இருந்தது? ஆர்டிக்கல் 21 அப்போ அப்ரிஷியேட் பண்ணல. 21ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகள். அந்த உரிமைகளை வந்து பீரியாடிக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணி வந்து நிறைய வந்துடுது. கல்வியிலேருந்து சுகாதாரத்திலேருந்து எல்லாமே வந்து இன்டர்பிரேட் பண்ணி அவ்வளோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனை கொடுக்குற அளவுக்கு உச்சநீதிமன்றம் வந்து, உயர்நீதிமன்றம் இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றம் சரி, கான்ஸ்டியூஷனை நல்லா இன்டர்பிரேட் பண்ணிட்டு வராங்க.
ஆகவே இதில் ஒரு விண்டோ இருக்கிறதுனால தான் இதை சேலஞ்ச் பண்ணுறோம். நன்றி சார். ஒரு நீண்ட நேரம் இது பண்ணி சட்ட ரீதியாக நிறைய விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இனவு கருத்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.